அன்பால் இணைந்த அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கிட்ட சுகாதாரத்துறையில் ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வந்துக்குது. இந்த வேலைவாய்ப்பு தகவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு உங்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷனுமே இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேர்காணல் மூலிமா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு எடுக்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஜாபோ அந்த ஜாப்க்கு ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திறன் இருக்குதான்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டீங்களா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்வி தகுதி 8th படிச்சிருக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். இது விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8/5/2025 லாஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அப்புறம் நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா MMU டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேஷன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மரவமங்கலம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மரவமங்கலம் பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிரைமரி ஹெல்த் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு டிரைவர் வேகன்சி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஓட்டிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 8th கல்வி தகுதி குடிச்சிருக்காங்க. ஆனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கிலீஷில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே இருக்குமா என்னன்னு தெரியல. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஃபார்ம் தான் கிடச்சிருக்கு. உங்களுக்கு தமிழ் கிடச்சி அதை கூட ஃபில் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் நேம் உங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. தப்பு இல்லாத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பா பேர் கேட்குறாங்க, எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் பிறந்த தேதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து உங்களுடைய வயசு இப்போ கரண்டில் என்னவோ நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்டில் என்ன படிச்சிருப்பீங்க, டிகிரி படிச்சிருப்பீங்க, 10th படிச்சிருக்கலாம், 12th படிச்சிருக்கலாம், நீங்கள் எது படிச்சிக்கிறீங்களோ அதை எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருந்தாலும் 12th படிச்சிருந்தாலும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனைக்கு எவ்வளோ மார்க்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க, அதை நீங்கள் எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி கேட்குறாங்க. என்ன கம்யூனிட்டிங்கிறத உங்களுடைய சாதி சான்றிதழ் இருக்குது, அதை எழுதிங்க. உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் இப்போ எங்கே இருக்கிறீங்களோ அதை எழுதிங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேமாக தான் இருக்கும், அதனால் நீங்கள் எழுதிங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, அது எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் நம்பர் கேட்குறாங்க. அது இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எழுதணும். இந்த ஜாபுக்கு முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் தான், அதோட நம்பர் எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு கேட்குறாங்க. ஆதார் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா 12 நம்பர் இருக்கும், அதில் எழுதிங்க. அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்குறாங்க, எழுதிருங்க. இமெயில் ஐடி கேட்குறாங்க, இருந்தால் எழுதுங்க, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் டேட்டுன்னு கேட்குறாங்க. என்றைக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அன்றைக்கி டேட்டு போட்டு ப்ளேஸும் போட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் இருக்குது, அதை சைன் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. எவிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் இல்லைனா 10th 12th மார்க் ஷீட்டு இல்லைனா டிசி கேட்குறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8th 10th 12th நீங்கள் டிப்ளமோ அப்படி இல்லைனா டிகிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன படிச்சுக்கிறீங்களோ அதோட சர்டிஃபிகேட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஷீட் கேட்குறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10th 12th மார்க் ஷீட்டில் நீங்கள் தமிழ் கண்டிப்பாக எழுதிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருப்பிட சான்றிதழ் வைக்கலாம், அப்படி இல்லைனா ஓட்டர் ஐடி வைக்கலாம், பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி கார்பரேஷன் டேக்ஸ் வைக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கூட வைக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல கேரக்டர் குட் கேரக்டர்னு வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஏ ஆஃபீஸர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சைன் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. லாஸ்ட்டாக 3 மந்த்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சைன் ஆகிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது. அடுத்து நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழில் தான் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்திங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவகங்கை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மரவமங்கலம் வட்டார ஆரம்ப சுகாதாரத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகன்சி இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒப்பந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25/4/2025 8/5/2025 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. நீங்கள் இதுக்கு 8வது பாஸ் பண்ணியிருக்கோம், மினிமம் 8வது, நீங்கள் மேக்ஸிமம் எதுவும் படிச்சிருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கனரக வாகன உரிமை பெற்றிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வயசு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35 வயசுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாத ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13,500 சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்திங்கன்னா செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாவட்ட சுகாதார அலுவலகம் முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் மேல் தளத்தில் இருக்குது. சிவகங்கை மாவட்ட ஆட்சியர்
பெருந்திட்ட வளாகம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டவுட்னா வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். விண்ணப்ப படிவம் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்டில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்ணப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா தகுந்த ஆதாரத்தோடு வந்து பார்த்திங்கன்னா தகுந்த ஆவண நகலோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8/5/2025 வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது விட்டு வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க விட்டுருக்காங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலில் பார்ப்பதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.